நன்றி. இந்த ஆராதனை வேலையில் சகோதரன் ஜெபர்சன் நடத்தி கொடுப்பார். அதற்கு முன்னாடி இன்னொரு பாடலை பாடுவோம். ஜெபர்சன் சகோதரனை இங்கே வர வைக்கிறேன். நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் சங்கீதம் 23 கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடையேன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இந்த வசனத்தை தொடர்ச்சி ஒரு பாடல் இயற்றப்பட்டது. இந்த பாடலை பாடும்பொழுது சகோதரன் ஜெபர்சனை அழைக்கிறேன். நீர் வந்து ஆராதித்து செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் சகோதரன் நம்மளுக்கு இந்த ஆராதனை வேலையை நடத்தி தருவார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலின் 2 அடியை பாடி நம்ம அப்படியே ஆராதனை செய்து அமரலாம். ஹல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க, தயவு செய்து
நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனை ரொம்ப முக்கியமானது. ஆராதனை ஆண்டவரோடு இடைபடுகிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற காரியம். சரி, எல்லோரும் அப்படியே எழுந்து நின்று, எல்லோரும் எழுந்து நின்று எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகின்றார். ஆண்டவர் நம்முடைய தலை இன்றைக்கு எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம், ஆண்டவரே நீங்க என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணணும்? அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ கர்த்தர் அவர்களை அப்படி செய்ய போகிறார். எல்லோரும் ஒரு விசை கரங்களை தட்டி, எல்லோரும் ஒரு விசை கரங்களை தட்டி, பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆலயத்தின் நடுவில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தம் படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். நல்ல கைகளை தட்டி எல்லோரும் சேர்ந்து கைகளை தட்டி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஐயா கொஞ்சம் மானிட்டர் வைப்பீங்களா? மானிட்டர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எல்லோரும் கைகளை தட்டி ஆமென். போதாது போதாது, நல்ல கைகளை தட்டி பார்க்கலாம். ஒரு தேவ மகிமை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. சொல்லுங்க. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவோர்க்கு கைகளை தட்டி குறைவில்லை, குறைவில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை, குறைவில்லை, குறைவில்லை. ஒரு நிமிஷம் தயவுசெய்து இடையில மன்னிக்கணும். 2ஆம் நம்பர் ரூம் சாவி யார் பூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே நிற்கிறாங்க. தயவுசெய்து 2ஆம் நம்பர் ரூம் யார் சாவி பூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? தயவுசெய்து அந்த சாவி கொடுத்து அந்த பூட்ட ரூமை திறந்து விடுங்க. பொருள் மக்கள்லாம் அங்கே வெளியே நிற்கிறாங்க. தயவுசெய்து கை தூக்கி காட்டுங்க, கை தூக்கி காட்டுங்க. யார் 2ஆம் நம்பர் ரூம்? 2ஆம் நம்பர் ரூம் சாவி யார் வச்சிருக்கிறது? நான் கையை தட்டி கொஞ்சம் மானிட்டு வைங்க. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். சொல்லுங்க பார்க்கலாம். புல்லுள்ள, எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, என்னை மேய்க்கின்றார். கண்ணிரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின். நம்முடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்க போகிறார். கண்ணிரண்டை தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை குறைவில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை சத்தத்தை உயர்த்தி, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினார். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் குறைவாக்கி நடத்துகின்றார்.
குறைவுகளே. நல்ல கைகளை தட்டி சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவரை தேடி இந்த ஜீவ வெளிச்சம் முகாமிலே வந்து இந்த 3 நாட்கள் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறபடியா கர்த்தரின் குறைகளை நிறைவாய் மாற்ற போகிறார். அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பார்வை இல்லை என்ற காரணத்திற்காக நம்முடைய சொந்த பெற்றோர்கள் நம்மை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், சமூகம் நம்மை ஒதுக்கி இருக்கலாம், சமுதாயம் நம்மை தள்ளி வைத்திருக்கலாம். ஆனா உன்னையும் என்னையும் நேசிக்க என் அன்பு தேவன் இப்படி ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறாரே. ஒரு ஜீவ வெளிச்சம் என்ற ஊழியத்தை பார்வை இல்லாதவர்கள் ஆண்டவருடைய அன்பை அறியும்படியாய், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாய் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிறாரே. ஒரே ஒரு பல்லவியை பாடி அப்படி நாம் ஜெபித்து அப்படியே நாம் அமர போகிறோம். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே தேடிடுவேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சகோதரன் செல்வன் அவர்கள் ஒரு விசேஷ பாடல் ஒன்று பாட சொல்லியிருக்கிறேன். சகோதரன் செல்வன் வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நல்ல பாடலை பாட போகிறோம். Hallelujah. ஆடியோ ஆபரேட்டர் கொஞ்சம் வாங்கல. ஆடியோ ஆபரேட்டர் ஹலோ. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் ஜீவ வெளிச்சம் இசைக்குழுவின் சார்பில் வந்திருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களையும்
வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்கிறவர் என்று இன்றைய நாளையுடைய இரண்டாவது செய்தியாக நாம் அறிந்திருந்தோம். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதராக வீற்றிருக்கிற தெய்வம். அவரை நாம் புகழ்ந்து பாடுவோமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசய
பிரைஸ் லார்ட். இன்றைக்கு இந்த செய்தி வேலையில் செய்து கொடுக்கவர் இன்னும் வரலே. அதில் ஒரு சின்ன வேதத்தில் உள்ள ஒரு குறிப்பை நாம் இப்போ தியானிக்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில் நிறைய மதங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜெயின மதம், புத்த மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவரை நாம் பின்பற்றி வாழ்கின்றோம். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை அறிந்து ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உங்களோடு சேர்ந்து வந்திருக்கிற சிலர் இந்த கூட்டத்தில் வந்து ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்றும் வந்திருக்கலாம். வேதத்தில் அநேக வார்த்தைகள், வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வந்தார் அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் உள்ளவர்களை ரட்சிக்கவே அந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அவர் வாழ்ந்த காலங்களிலே அவருடைய மொத்த வாழ்க்கையின் சரிதம் 33 வருடங்கள் மாத்திரமே. அதிலும் முதல் 30 வருடங்கள் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்தார். அவருடைய ஊழிய பாதை என்பது 3.5 வருடங்கள் மாத்திரமே. அந்த காலகட்டங்களிலே அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்து வந்தார். ஏன் அவர் அற்புதங்களை செய்து வந்தார் என்று சொல்லும் பொழுது, ஊழியம் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியத்தை மாத்திரம் சொல்லும் பொழுது தேவனிடத்தில் ஜனங்கள் வருவதற்கு தயக்கம் காட்டுவார்கள். அதனால் ஆண்டவர் அவர்களை அவருடைய வியாதியை, மற்ற தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி சொர்த்தமான பிறகு அவரை விசுவாசித்து அதன் பின் அவர்கள் பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர் செய்த அற்புதங்கள் அநேகங்கள். சில காரியங்கள் அவரை தேடி வென்று பெற்றுக்கொண்டார்கள். சில காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் சென்று அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் வாழ்க்கையிலே வேதத்திலே நிறைய வசனங்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை, அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நாம் வாழும் பொழுது இந்த உலகத்திலே நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த வாழும் காலங்களிலே நாம் அவரை பின்பற்றி வாழும் பொழுது அவர் கடைசியாக ஒரு வார்த்தையை பேசினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இந்த வார்த்தையானது நான் படிக்கும் பொழுது இதுவே அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கடைசியாக பேசின வார்த்தை என்று நான் தியானிக்கிறேன். அவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் அவர் சீஷராக்குங்கள் என்று வந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் அவர் உபயோகித்திருக்கிறார்? நமக்கு தெரிந்து நம்முடைய ஊழியத்தில் அநேக பதவிகளை நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கு போதனைகளை சொல்லிக் கொடுக்கிற சபை போதகர், டீக்கன்மார்கள், விசுவாசி, அதாவது எவாஞ்சலிஸ்ட், எப்படி பல பேர் சொல்லியிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் அது போன்ற காரியம் பெயர் சொல்லாமல் சீஷராக்குங்கள் என்று அவர் ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார்? சீஷர் என்றால் அவ்வளவு முக்கியத்துவமா? அப்போ அந்த சீஷராக்குங்கள் அப்படின்ற வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது உலக பிரகாரமாக நம்ம அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது சீஷர்கள் என்பது என்ன அர்த்தம்னா, பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு குரு இருப்பார். அந்த குரு கீழே தன் பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்ககிட்ட சேர்த்து கல்வி பயில வைப்பாங்க. அப்போ அந்த குரு தன்னிடம் இருந்த எல்லா காரியங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அந்த சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி அந்த சீஷர்கள் அதை பின்தொடருவார்கள். ஒருவேளை அந்த சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த குரு ஒரு காலகட்டத்தில் மரித்து போகும் பொழுது குரு சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை அந்த சீஷர்கள் அவர்களுக்கு பின்னாடி வருவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி காலங்காலமாக
தங்களுடைய குருவினிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை வழிமுறையாக எல்லோருக்கும் அந்த செய்தி கடந்து செல்லும். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய காலகட்டங்களிலே அநேக காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு எப்படி சாட்சியாக வாழ வேண்டும், இப்படி தான் அவர் சொல்லியிருக்கார். அப்பொழுது அவர் சொன்ன அந்த காரியங்களை அந்த சீஷர்கள் மற்றவரிடத்தில் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்பொழுது அந்த சீஷர்களுக்கும் ஒரு காலகட்டம் முடிந்து போயிற்று. இயேசுவோடு இருந்த சீஷர்களும் ஒரு காலத்தில் மரித்து போனார்கள். அந்த சீஷர் மூலமாக அதே ஆண்டவருடைய வார்த்தைகள் அடுத்த தலைமுறைக்கு வந்தது. இப்படியாக தலைமுறையாக இயேசுவினுடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் வாழ்கின்ற நாம் இயேசுவினுடைய சீஷர்களாக நாங்கள் இருக்கிறோம். இதை எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் ஆண்டவருடைய சீஷர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டவரோடு இருந்தவர்கள் மாத்திரம் சீஷர்கள் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைப்பிடித்து வருகிற நாமும் ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அப்போது சீஷர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம வேதத்திலே அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதே இதில் வேதாகமத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. யோவான் 18:18 ஒரு வார்த்தை வசனம் சொல்லுகிறது. நான் படிக்கிறேன், ஒரு நிமிஷம். யோவான் 15:8 என்ன சொல்லிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எங்கும் சீஷராய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு, இயேசு சொன்ன வார்த்தையை மறுபடியும் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறேன். யோவான் 13:34-35. யோவான் 13:34-35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ சீஷர்கள் என்றால் இயேசு சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். ஓகே, நான் இந்த வார்த்தையை இயேசு சொன்னது உண்மைதான். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நம்ம சீஷர்களாக இருப்போம்னு சொல்கிறோம். எனக்கு அதில் ஒரு சந்தேகம், கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் அன்பாக இருக்கிறோமா? மற்ற மதத்தில் இருக்கிறவங்களாம் அன்பா இல்லையா? அப்போ அவங்களும் அன்பாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்களும் இயேசுவின் சீஷர்கள் தானே. ஏன் அவர்களை நம்ம ஆண்டவருடைய சீஷர்கள் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை? அப்படின்னா இன்னும் அப்போ ஆண்டவர் ஏதாச்சும் வேறு மாதிரி சொல்லிட்டாரா? அப்படி சொல்லலை. இப்போ நீங்கள் உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் சீஷர்கள் சொல்கிறோம். இப்போ நான் என்னையும் ஒரு உதாரணத்துக்கிறேன். இப்போ நான் என்னோட சகோதரன் செல்வம் கூட இருக்கிறான்னு வச்சுங்க. செல்வர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது செல்வரும் நானும் நல்லா பேசிட்டு இருக்கும்போது நானும் அவனு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். அவரும் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அது முடிச்சுட்டு அவர் அப்படி போன பிறகு இப்போ என் ஒய்ஃபு வரா. அவள் வந்தோடனே நான் சொல்கிறேன், அதை போகிறேன் செல்வம், அவள் எப்படிப்பட்ட ஆள், இல்லாத பொல்லாததில் சொல்லப்பார், அவன் பேச்சே கேட்கக்கூடாது இப்படின்னு நான் சொல்லும் போது நான் எப்படி அன்பாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும் இல்லையா? இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசிட்டு அவர் அந்த பக்கம் போன பிறகு நான் அவரை குறை சொல்கிறேன்னா நான் எப்படி அன்பாக இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? அப்போ அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறது ஆண்டவர் சொல்லும்போது அது தப்பா? அப்போது இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்போம். யோவான் 8:31 என்ன சொல்கிறாரு, இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? மெய்யாகவே என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு அதன்படி நடந்தால் மெய்யாகவே. அவர் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாக இருப்பீர்கள்னு அப்படியே சொல்லியிருக்கலாம். ஏன் மெய்யாகவே இன்னொரு வார்த்தை அதில் சேர்த்து சொல்கிறாரு?
மெய்யாகவே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பொதுவாக சொல்லும்போது சத்தியமா அப்படின்ற அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தோம் இல்லையா? அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிடிக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறார் தெரியுமா? சத்தியமாக இவங்க என்னுடைய சீஷர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரா. அப்படித்தான் இந்த வசனத்துடைய நம்ம பொருள் எடுத்துக்க முடியும். அப்போது முதல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷர். முதல்ல சொன்னது என்னது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் என்னுடைய சீஷர்கள். இரண்டாவது சொன்னது என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால். அப்போ முதல் சொன்னது முதல் படி. ரெண்டாவது நாம் அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கடைப்பிடிக்கணும். இதை தான் நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே, சீஷர்களாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ சீஷர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் இந்த காலத்தில் வாழும் பொழுது ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஆண்டவருடைய சீஷர்களாக நம்ம இருக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு சொன்ன அந்த கடமையை நாம் இப்போ செய்து முடிக்கிறோம். ஒருவேளை நான் சொல்லலாம், ஐயோ என்னுடைய வீட்டில் நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தேன், எங்கள் குடும்பத்தில் இன்னும் யாரும் ரட்சிப்புக்குள்ளே வரல அப்படிலாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கூட நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் எவ்வளோ எங்களுடைய வீட்டாருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னும் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வரலேன்னு. அதுக்கு கூட ஒரு வசனம் நம்மளுக்கு உதாரணமாக எடுத்துக்க முடியும், அதனுடைய பொருளை பூர்த்திக்க முடியும். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறேன். பிரசங்கியில் ஒரு வசனம் இருக்குது, உன் ஆகாரத்தை தண்ணீருக்கு மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு பிறகு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துடைய பொருள் என்ன தெரியுமா? உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அப்படின்னு சொல்லியிருக்கார். உன் ஆகாரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தண்ணீர்கள் அப்படின்னும் சொல்லியிருக்குது. அப்போ ஆகாரம்னா என்ன, தண்ணீர்கள்லாம் என்ன? இதில் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு எரேமியா 15ஆம் அதிகாரம் 16 வசனம் இல்லை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆகாரம் என்ற ஒரு வார்த்தைக்கு பொருள் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளை தான் வேதாகமம் ஆகாரம் சொல்லியிருக்கு. சரி, இப்போ ஆகாரத்துக்கு பொருளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தண்ணீர்களுக்கு மேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் பொதுவாக என்ன செய்வோம்? வீட்டில் சமையல்லாம் பண்ணிவிட்டு சாதம் மீந்த போன பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? நைட்டில் தண்ணீருக்குள்ளே போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் பழைய சாதமாக சாப்பிடுவோம். சரி, அதே சாதத்தை 2வது நாள் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வரும். 3வது நாள் எடுத்தால் அதுக்கப்புறம் கிட்டே போக முடியாது, அவ்வளோ ஸ்மெல் வரும். அப்போது தண்ணீர்களை சாதத்தை போட்டு வச்சா கெட்டு போகும் தெரியும். ஆனால் வசனம் சொல்லு தண்ணீர்களுக்கு மேலே அப்படின்னு போடும்போது தண்ணீர்ன்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னு நம்ம வேதத்தில் கண்டுபிடிக்கணும். அப்போது தண்ணீர்கள் அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இது உலக ஜனங்களையும் கூட்டங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களாகவும் குறிக்கிறது. அப்போது தண்ணீர்கள் மேலே அப்படின்னு சொல்லும் போது ஜனங்கள் மத்தியிலேன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த வசனத்துக்கு பொருள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், உன் ஆகாரத்தைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், தண்ணீருக்கு அர்த்தமும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவரை பற்றிய வார்த்தைகளே ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியிலே நம்ம சொல்லும் பொழுது உடனே அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போது ஆண்டவரை ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட சொல்லும் போது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க. ஆனால் புறஜாதி மக்கள் மத்தியில் ஆண்டவரை பற்றி நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவங்க உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நம்ம விசாரிக்கணும். அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் மத்தியிலும் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். அப்போது ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது ஒருவேளை நாளைக்கு ஏற்றுக்கலாம், அடுத்த வாரத்தில் ஏற்றுக்கலாம், இல்லை அடுத்த மாதம் ஏற்றுக்கலாம், இல்லை அடுத்த வருஷம் ஏற்றுக்கலாம், ஏன் 10 வருஷம் பொறுத்து கூட. அப்போ அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் இன்னைக்கு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க மனதில் கிரியை புரிந்து அப்போது ஆண்டவரை பற்றி அவன் நினைக்க தோன்றும்.
அப்போது இன்னைக்கு நாம் ஆண்டவரை பற்றி நம் மற்ற ஜனங்கள் மத்தியிலே நாம் சொல்லும் பொழுது உடனே அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியமில்லை, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. ஆனால் நாம் சொல்ல வேண்டிய காரியத்தை ஆண்டவர் பற்றி சொல்லிட்ட பிறகு நாம் நினச்ச போல் என்றைக்காச்சும் ஒரு நாள் நாம் சொன்ன அந்த வார்த்தை கிரியை பண்ணி 1 60 100 பலனை ஆண்டவர் பெற்று தள்ளுவார். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அப்போது இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அட்லீஸ்ட் ஒருவருக்காக நம்ம வார்த்தை சொல்லியிருந்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் 50% மேலே கிறிஸ்தவர்களாக மாறி இருப்பாங்க. ஆனால் நாம் அப்படி செய்கிறதே கிடையாது. இன்றைக்கி ஆண்டவரை பற்றி நாம் தெரிந்து கொண்ட நாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு கூட நம்ம கூச்சப்படுறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசிக்கிறோம். ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆனால் அந்த நன்மைகளை நாம் மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது அவங்களையும் ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றுகிறோமா, அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அது நம்மளுடைய கடமை. ஆண்டவர் நமக்கு சீஷர்கள் சொன்ன அதே வார்த்தை நமக்கும் பொருந்தும். அப்போது நம்ம ஆண்டவரை பற்றி ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் சொன்ன அதே வார்த்தையை இந்த காலகட்டத்தில் நாம் அவருடைய சீஷர்களாக வாழ்கின்ற நாம் இன்றைக்கு அந்த சீஷர்கள் செய்த அதே காரியத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த 20வது கேம்பில் வந்து கலந்து கொண்ட நீங்கள் இன்றைக்கு நீங்கள் திரும்பி போகும்போது ஆண்டவருடைய அன்பையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கிற நீங்கள் இது என்னுடைய கடமை என்று நாம் நினைத்து ஆண்டவரை பற்றி ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியிலே நாம் அவரை பற்றி சொல்லி ஆண்டவருடைய அன்பை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைப்போம். ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த கடமையை செய்து முடிப்போம். கர்த்தர் தாமே நம் கூட இருந்து நம் எல்லோரையும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான வார்த்தைகளுக்கு ஒரே அங்கிளுக்கு ஒரு முறை கூட நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? இப்போதும் கூட நம்ம மத்தியில் பெங்களூர்லேருந்து வந்த பிரதர் விஜில் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பு வாழ்த்துதல் செய்தி, சிறப்பு கிரீட்டிங்ஸ் உங்களுக்கு மத்தியில் ஷேர் பண்ணுவாங்க. கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த மீட்டிங் வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். என்ன விஷயம்னா, நீங்கள் எல்லாருமே நல்லா பாடுறீங்க, நீங்கள் எல்லாருமே நல்லா உற்சாகமாக இருக்கிறீங்க. சரியா? உங்கள் கூட சேர்ந்து நானும் நல்லா உற்சாகமாக இருக்கேன், நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, இப்போது நான் ஆக்சுவலாக இங்கே பேசுகிறதுக்கு உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவுமே குறிப்பிட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வரல. ஆனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கொடுக்கப்பட்ட டைமில் 2 முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஒரு விஷயம் நம்ம கர்த்தராகிய இயேசு அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர். 2வது விஷயம் அந்த ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்கள் எல்லாருமே நல்லா பாடுறீங்க, நீங்கள் எல்லாருமே நல்லா ப்ரைஸ் பண்ணுறீங்க. நமக்கு அருமையான ஒரு மியூசிக் டீம் கூட இருக்கிறாங்க. அதனால் என்னால் அவ்வளோ தூரம் பாட முடியுமான்னு எனக்கு ஐ எம் நாட் ஷுர். ஆனால் நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? கதை சொல்லுங்க. ஓகே, நாங்கள் ரெடியாக இருக்கிறோன்றங்க. உங்கள் வலது கை தூக்குங்க. இன்னும் என்னோட ரைட் சைடில் ஆஃப் த க்ரௌட் இன்ட்ரெஸ்டடாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். விருப்பம் இருக்குதா? கதை கேட்கணுமா? ஓகே, இன்னொரு விஷயம் கூட, இன்னும் ஆஃப் த க்ரௌட் இன்னும் கேட்கல. இன்னும் மறுபடியும் கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன 2 அல்லேலூயாவோட இந்த அல்லேலூயா ரொம்ப நல்லா இருந்து. இன்னும் மேன்மையான அல்லேலூயா உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. இன்னும் மேன்மையான அல்லேலூயா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேனா? இல்ல, இன்னும் மேன்மையான அல்லேலூயா எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு உபவாச ஜபத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே நடத்திட்டு இருந்த பாஸ்டர் இந்த ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. என்னன்னா, கேரளாவில் ஒரு பகுதியில் ஒரு வயசான பாட்டி உபவாச ஜபத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. எங்கே போயிட்டு இருந்தாங்க? ஓகே, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் சத்தம் போடுறதுனால இருக்கிறவங்களுக்கு கவனிக்க முடியல. கொஞ்சம் காமா இருங்க. ஓகே, கொஞ்சம் காமா இருங்க, கவனிங்க.
கேட்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே, ஸோ அந்த பாட்டி நடந்து உபவாச ஜெபத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு காட்டு யானை, மதம் பிடிச்ச காட்டு யானை, ஒரு அக்ரஸிவான மதம் பிடிச்ச காட்டு யானை எல்லாரையும் வேகமாக துரத்தி ரொம்ப வேகமாக துரத்திட்டே வந்தது. யாரையாச்சும் அது வந்து அட்டாக் பண்ணலாம், யாரையாச்சும் அதை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற இன்டென்ஷனில் ரொம்ப வேகமாக துரத்திட்டு வந்தது. அப்போ குட்டி பசங்க எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த வயசான பாட்டிமானால ஓட முடியுமா? ஓட முடியுமா? சரியா? இப்போ இந்த யானை ரொம்ப, இந்த எலஃபண்ட் யானை ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. இப்போ இந்த பாட்டினால ஓட முடியாது. ஆனால் அந்த பாட்டி ஒரு ஜெபிக்கிறதான பாட்டி. அந்த பாட்டி யாரு? அந்த பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் யானையே நில்லு அப்படின்னு சொன்னாங்க. யானை அப்படியே ஃப்ரீஸ், யானை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க யாருமே வந்து கைத்தட்டவோ எந்த இன்ட்ராக்ஷனுமே இல்லை. ஸ்டோரி நல்லா கவனிங்க. ஓகே, ஸோ அப்புறம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் யானை பாட்டி வந்து உபவாச போயிட்டாங்க. நல்ல உற்சாகமான பாட்டி ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்து அந்த பாட்டி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது யானையுடைய பாகன் வந்துட்டு பாட்டியை கூப்பிடுறான். பாட்டிமா வேகமா, பாட்டி வா பாட்டிமா, யானை வந்து பிக் அனிமல், அதுக்கு லங்ஸ் வந்து தரையில் தட்டுது, அதனால ப்ரீத் எடுக்க முடியல, அது சாக போகுது, வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணு பாட்டிமான்னு சொன்னான். உடனே பாட்டிமா மறுபடியும் வந்து எலஃபண்ட் கிட்ட இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொன்னாங்க. யானை ரிலீஸ் ஆயிடுச்சு. சரியா? இப்போ இந்த நாமத்தை நம்ம எல்லாருமா சேர்ந்து, இப்போ இங்கே ஒரு 300 பீப்புள் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 300 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். 300 பேரும் சேர்ந்து நம்ம உயர்த்த போகிறோம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒருத்தர் கை தட்டுறேன், இப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. ஓகே, பாருங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கை தட்டும் போது எவ்வளவு அதிகமான ஓசை, எவ்வளோ அதிகமான சவுண்டு. அதே போல் நம்மளும் நம்ம ஏசப்பா நாமத்தை, ஏசப்பாவோட பேரை துதிக்கும் போதும் உயர்த்தும் போது எல்லாரும் சேர்ந்து பண்ணாதானே அது நல்லா இருக்கும். ஆமான்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கூட எனக்கு வந்து கிரௌடோட பேக் சைடில் ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், நல்ல திருப்தியாக இல்லை. கிரௌடோட பேக் சைடில் இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. லெஃப்ட் சைட். ஓகே, நம்ம இப்போ என்ன சொல்ல போறோம்னா, நான் சொல்லுவேன். சரியா? இயேசு நல்லவர், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்றும் நல்லவர்னு சொல்ல போறீங்க. நான் சொல்லுவேன் இயேசு நல்லவர், நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நம்முடைய இயேசப்பா மகிமைப்பட போறாங்க. இயேசப்பாவுடைய நாமம் உயர்த்தப்பட போகுது. நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிறதான எல்லா பொல்லாத வல்லமைகளும் தொலைஞ்சு போகுது. சரியா? நான் இயேசு நல்லவர் சொல்லுவேன், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்றும் நல்லவர் சொல்ல போறீங்க. ஓகே, ரெடி? இயேசு நல்லவர். இன்னும் உங்களால பண்ண முடியும். நம்ம 300 பேர் இந்த ஹால்ல இருக்கிறோம், சவுண்ட் பத்தாது. இயேசு நல்லவர். இன்னும் ஹாலோட பேக் சைடு இன்னும் சவுண்ட் வரல. இயேசு நல்லவர். ஓகே, இப்போ ரைட் சைடு மாத்திரம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ரைட் சைடு. லெஃப்ட் சைடு அமைதியா இருங்க. இயேசு நல்லவர். இப்போ லெஃப்ட் சைடு இயேசு நல்லவர். இப்போ எல்லாரும் சேர்ந்து இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இன்னும் நல்ல சத்தமா, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அவ்வளவு ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து, சரியா, வானத்தையும் பூமியையும் படைச்ச நம்ம அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்த போறோம். ஒரு வாட்டி கூட நல்லா சாப்பிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸ்ட்ரென்த் சேர்த்துங்க. ஸ்ட்ரென்த் சேர்த்து மறுபடியும் சொல்ல போறோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இப்போ மறுபடியுமா, இப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா? கை தூக்குங்க. ஓகே, இப்போ நான் சொல்றேன் ஏசப்பா, நீங்க சொல்ல போறீங்க நம்மோடு இருக்கிறார். சரியா? நான் சொல்றேன் ஏசப்பா, நீங்க சொல்ல போறீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்ல நம்மோடு இருக்கிறார். ஏசப்பா. ஓகே, சவுண்ட் பெட்டர். ஆனா இன்னும் நமக்கு நிறைய சவுண்ட் வேணும். ஏசப்பா, ஏசப்பா நம்மோடு இருக்கிறார். வெரி குட், ஸ்வீட். நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார்.
நம்மை நடத்துகிறவர், நம்மோடு இருக்கிறவர், இன்றும் ஜீவிக்கிறவர். சரி, இப்போ எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் அதே தான் சொல்ல போறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமா சேர்ந்து ஒரு கிளாப், அதுக்கப்புறமா ஏசப்பா சொல்ல போறீங்க. சரியா? ஒரு கிளாப், எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளாப், அப்புறமா ஏசப்பா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வெரி குட். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பாருங்க, அந்த ஸ்டோரியில சொன்ன மாதிரி ஏசப்பாவுடைய நாமத்துக்கு அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் இருக்கு. சரிங்களா? வல்லமை இருக்கு, பார் இருக்கு, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், நிறைய பண்புகள் அந்த நாமத்துக்கு இருக்கு. ஏசப்பா நம்ம இந்த பூமிக்கு நமக்காக வந்ததுனால, நமக்காக ஜீவனை கொடுத்தனால, உயிர் தெலும்பினதுனால, பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிறைய பேர் பயப்படுற நாமம் வந்து பேர்ஸ் வந்து நேம்ஸ் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் டொனால்டு ட்ரம்ப், அப்புறமா வந்து ரஷ்யன் பிரசிடென்ட், இந்த மாதிரி பெரிய பெரியவங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? அவங்க ஒரு சின்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நியூக்ளியர் பாம் அட்டாக் பண்ணி நம்ம எல்லாரும் மேபி உலகமே அழிஞ்சிடலாம். ஸோ அவங்க நேமுக்கு பயப்படுறாங்க. ஆனால் அழிக்கிறது அல்ல, உருவாக்குறதையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறதான ஒரு நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லாரும் சேர்ந்து சொல்லும். சரியா? இன்னுமே நான் நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய பேர் வந்துட்டு காமா இருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லும் போது அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, அது ஒரு பவர் இருக்கு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வெரி குட், வெரி குட். இது எல்லாரும் நீங்க விரும்பி சொல்றீங்களா, இல்ல நீங்க வந்து நான் ஏதோ சொல்றதுனால நீங்க திருப்பி சொல்றீங்களா? விரும்பி தான் சொல்றேன். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் அன்றதை விரும்பி சொல்றேன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வண்டர்ஃபுல், நைஸ். சரியா? இன்னும் ஒரு வாட்டி நம்ம முதல்ல இருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இயேசு நல்லவர். நீங்க சொல்ல வேண்டியது என்றும் நல்லவர். சரிங்களா? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றும் நல்லவர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். சரி, இப்போ நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரம் சொல்றேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமம், ரெண்டாவது விஷயம் ரட்சிப்பின் சந்தோஷம். இப்போ நீங்க எல்லாருமே வந்து இப்போ நீங்க வந்து இயேசுவின் நாமம் சொன்னீங்க, இதனால ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தை தேவன் ஏசப்பா நம்ம எல்லாருக்கும் இருதயத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்குறோம். அந்த சந்தோஷம் ஜாய் ஆஃப் சால்வேஷன் அல்லது ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஒரு ரீசன் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து அவங்க எனக்கு ரட்சிப்பை கொடுத்தனால, பாவ மன்னிப்பை கொடுத்தனால, இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நீங்கள் என்றும் நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது நான் இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லும்படியாக ஆண்டவர் எங்கே நிப்பாட்டியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அந்த சந்தோஷத்தை பற்றி நான் ஒரு 2 வார்த்தைகள் மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? வெரி குட். ஓகே. ஒரு மனம் திரும்புதலை பற்றி ஒரு 2 இன்சிடென்ட் பைபிள்லேருந்து நான் உங்கள் ஃப்ரெண்டில் வைக்கிறேன். நம்ம அதுக்கப்புறம் அந்த 2வது இதை பற்றி நம்ம பேசுவோம். முதல்ல வந்துட்டு ஒரு காயின் வந்து அந்த ஆதாமுக்கு 2 பசங்க, அதில் காயின் ஆபேல். காயின் வந்து அவனோட தம்பி ஆபேலை வந்து கொலை பண்ணிட்டான். சரிங்களா? கொலை பண்ணதுக்கு அப்புறமா காயின் வந்து ஆண்டவர் வந்து காயின் கிட்ட கேட்குறாரு, என்னப்பா அவன் தம்பி எங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ காயின் என்ன பதில் சொன்னா? சரியா? அவன் வந்து அதுக்கு சாரியா ஃபீல் பண்ணல. ஓகே, இதை நம்ம வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா ரெக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பண்ணின விஷயத்துக்காக நம்ம வந்து தண்டனையை குறித்து
அதுக்கப்புறமா ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீ வெளியே போகும்போது உன்னை பார்க்குறவங்க கொலை பண்ணுவாங்க அப்படின்னு தண்டனை கொடுக்குறாரு. அந்த தண்டனையின் நிமித்தமாக அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஒரு எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு பசங்க இருக்காங்க வீட்டில். பசங்களை நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது திங்ஸை உடச்சிட்டா நான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். அப்போ பனிஷ்மெண்ட்டுக்கு அவங்க பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பயம். உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் அந்த கெட்ட குமாரன், அதாவது ப்ராடிகல் சன், அவனுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், அவனுடைய தப்பு, அதாவது அவன் வந்து தகப்பன் வீட்டை விட்டு வெளியே ரொம்ப தூரமாக போனதுக்கு அப்புறமா மறுபடியும் தகப்பன் வீட்டை நினைவு கூறும்போது அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். சரியா? அப்போ தகப்பனும் சந்தோஷப்படுறாரு, அவனுக்காகவும் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட போகுது. இதைத்தான் நம்ம வந்து ஜாய் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு வேணும், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு நிலைத்திருக்கணும் அப்படின்னு நம்ம அப்படி பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நம் பண்ணினதான குற்றங்களை அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசு அதை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லி அறிக்கையிடும் போது கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுக்க முடியாது. இப்போ உங்ககிட்ட காஸ்ட்லியான கோல்டு இருக்குது, இல்லை காஸ்ட்லியான மொபைல் இருக்குது, இல்லை காஸ்ட்லியான ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா யாருனாலும் எடுக்கலாம், திருடலாம், அப்படி தானே? ஆமான்னு சொல்கிறவங்க கை தூக்குங்களேன். ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாது. நம்மளை கெடுத்துக்கிட்டா தான் உண்டு. மற்றபடி ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை திரும்பி எடுக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் இப்போ எனக்கு வேணும், அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷம்னு சொல்கிறீங்களே, ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறீங்களே, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உண்மையாக விரும்புகிறீங்களா? உண்மையாக விரும்புகிறவங்க நான் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஆண்டவர் இயேசு சுவாமி உண்மையான சுவாமி அப்படின்னு நம்புறவங்க கை தூக்குங்க, உங்க வலது கையை தூக்குங்க. ஓ ஸ்வீட், நீங்க நிறைய பேர் தூக்கிருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தரணும். சரிங்களா? அந்த சந்தோஷம் நமக்குள்ள நிலைத்து இருக்கணும். நம்ம அந்த சந்தோஷம் நமக்கு அதுக்குள்ள நம்ம இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்மளால நிறைய காரியங்களை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நம்ம அந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால நிறைய காரியங்களை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். கர்த்தர் அந்த சந்தோஷத்தை, ஏசப்பா அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள நிலைத்திருக்க பண்ணணும், அந்த சந்தோஷத்தை நமக்கு தரணும். அதுக்காக நம்ம எல்லாருமே நம்ம ரெண்டு கரங்களை நன்றாக தூக்கி நன்றாக உயர்த்தி சரியா, ஒரு 5 டைம்ஸ் நம்மளுடைய எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் நம்முடைய பலத்தினால நம்ம அல்லேலூயா சொல்ல போகிறோம். அந்த அல்லேலூயாவை தேவன் அங்கீகரித்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு தரப்போறாரு. சரியா? ரெடியா? நான் கவுண்ட் சொல்கிறேன், 3, 2, 1 வரும்போது நீங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து 5 வாட்டி அல்லேலூயா சொல்லணும். ரெடியா? ஓகே, எல்லாரும் எளிமை நிற்கலாமா? எளிமை இல்லைங்க, எல்லாரும் எளிமை நிற்கலாம். எல்லாரும் எளிமை நின்றுக்குங்க. எளிமை நிற்க முடியவங்க எளிமை நின்றுக்குங்க, எளிமை நிற்க முடியாதவங்க பரவாயில்ல. 2 கையுமே நல்லா உயர்த்திக்கிங்க. இந்த நம்ம எதுக்காக அல்லேலூயா சொல்றோம்னா, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்கணும். நம்ம அல்லேலூயா சொல்லக்கூடிய ரீசன், ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மள நிலைத்திருக்கணும். ரெடி? 3, நான் 1 சொல்லும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து 5 டைம்ஸ் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சேர்ந்து சொல்ல போறோம். 2, ரெடியா இருந்துங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். 1, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரொம்ப தேங்க்ஸ். உட்காந்துங்க. இப்போ நீங்க நம்ம அல்லேலூயா உட்காந்துங்க. இப்போ நீங்க கை கீழே போட்டுங்க. இப்போ யாரெல்லாம் நம்ம சொன்னோமோ நம்ம எல்லாருக்குமே தேவன் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. நீங்க இன்னும் வரக்கூடிய மீட்டிங்கில் மூலமா நீங்க எல்லா தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு நம்ம தேசப்பாக்கு நேராக நம்மளுடைய முகங்களை திருப்பி, மனதை திருப்பி அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதியம் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்க டைமில் அவர் எல்லாரும் எழுப்பி விட்டு நல்லா உற்சாகப்படுத்திட்டாரு. அந்த உற்சாகத்தோட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ரூமில் இருக்கிறீங்க. சாப்பிட்டு முடித்தாலும் டீ பிரேக் முடித்தோடனே கூட எல்லாம் ரூமில் இருக்கிறீங்க. வரதுக்கே அரை மணி நேரம் ஆகுது அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஒரு ரூம்லேயே வந்து கூப்பிட முடியாது. அப்படி சொன்னால் கூட இன்றைக்கி ஒரு ரூமுக்காக வந்து சொன்னோம். அப்போ கூட நீங்கள் வந்து அரை மணி நேரம் லேட்டாக வரீங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இடையிலேருந்து அப்படியே சத்தம் போட்டு ஒரு சேரில் உட்காந்து எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறீங்க. தயவுசெய்து அந்த டைமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகாமல் இங்கே வந்துடுங்க. சாயங்காலம் கூட அந்த சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருங்க. ரூமில் யாரும் தயவுசெய்து இருக்காதுறீங்க. கேம்பு முடிஞ்சு நம்ம போய் நிம்மதியாக ஒரு மாதம் நம்ம வீட்டில் தூங்க வேண்டியது தான். நிறைய நேரம் இருக்குது. ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வரிசையில் அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாக ஒவ்வொரு விதத்திலே நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வரிசையில் இப்பொழுது அடுத்ததாக நமக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கும் சகோதரர் ஜீவராஜ் அவர்களை இப்பொழுது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி உங்கள் சார்பாக தேவன் சார்பில் வரவேற்கிறேன். வந்து இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் அன்பு அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். விசேஷமாக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முதன்முறையாக இப்பேற்பட்ட கூட்டத்தில் நான் வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்த அன்பு பாஸ்டருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து போதக பிதாக்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள் எல்லாருக்கும் இல்லையா? ஒருவேளை இந்த நேற்றைய தினத்தில் எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை செய்தின்னு சொன்ன உடனே மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இனி மத்தியானம் சாப்பிட்டாலே ஒரு தூக்கம் வரும் இல்லையா? எல்லாரும் தூக்கம் வருமா? வர்றது தான் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதுனால இப்பொழுதும் கூட அருமையான சகோதரன் சொன்னாங்க, நம்ம எல்லாம் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாக நம்ம இங்கே இருக்கிறோம். எப்படி ரட்சிப்பின் சந்தோஷம் வந்து கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். வேறு யாருக்கும் இந்த சந்தோஷம் கிடையாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்தி இந்த வேளையிலும் ஒவ்வொருவரையும் நான் விசேஷமாக ஆண்டவர் இந்த நாளிலும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாளைய தினத்து கூட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் தலையை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே அருமையான உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு சொந்தமான ஜனங்களை ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த இடத்துல நீர் அழைத்து கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு புதுப்பித்த ஆவியை தந்து இந்த வேளையில் இந்த நாட்கள் இங்கு செலவிடுகிற நாட்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே அது புதுப்பிக்கத்தக்கதாக இருக்க உதவி செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த வேளையிலும் உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். அந்த பரிசுத்தத்தின் பாதைக்கு நேராக நீர் அழைத்து செல்ல வேண்டுமானால் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி விழுகிறோம் அன்பிருந்த பரம தகப்பனே, ஆமேன். ஸோ இந்த வேளையிலும் நான் வந்து எதை குறித்து பாஸ்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அப்போ நீங்களே ஏதாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்ம எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தன வீடாகிய அந்த இடத்துலேருந்து பார்வோனின் கைக்கு விலக்கி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து அந்த இடத்துலேருந்து அழைத்து கொண்டு வந்தார் நம்ம பார்க்குறோம். அந்த நேரத்தில் நான் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், வேத பகுதியை.
ஏன்னா நம்ம வேதவசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால அருளப்பட்ட நம்ம வார்த்தைகள். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது வந்து எல்லா வார்த்தைகளும் அழிந்து போகும், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் மட்டும் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உபாகமம் எழுதின புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். இந்த வசனம் சொல்லுகிறபடி நம்ம எல்லாம் ஒருவேளை மைனாரிட்டின்னு சொல்கிறோம் கிறிஸ்தவர்கள், ஆனால் அதிலும் நம்ம இங்கே கூடியிருக்கிறது வந்து மிகவும் ஒரு சொற்பமான ஜனங்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களையே பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் வந்து பரிசுத்த ஜனம், எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லுகிறார். அப்போது நீங்களாம் அதை விட விசேஷித்தவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏன்னா சொற்பமாக இருக்கிற மக்களை பார்த்து தான் ஆண்டவர் வந்து அதிகமாக நேசிக்கிறார் என்று சொல்லலாம். ஒருவேளை கிருபை, நம்ம இந்த உலகத்தில் இருப்பது அவர் சுத்த கிருபை தான். ஆனால் இந்த வேளையில் உங்களுக்கும் கூட விசேஷ கிருபையை நம்ம கொடுக்குறார். ஏன்னா சொற்ப ஜனங்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியை, ஒரு விசேஷத்தை ஆண்டவர் வந்து வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உபாகமம் எழுதின புஸ்தகத்தில் பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து நம்மளாம் கொஞ்சம் ஜனங்களாக இருக்கிற அப்படின்னால நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நம்மளை வந்து இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, சொந்த ஜனம் என்று பார்க்கும்பொழுது வந்து இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமாக கொண்டு, ஒருவேளை நம்ம வந்து சொந்தக்காரங்கன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நம்ம சொந்தக்காரன்னு சொல்ல முடியாது இல்லையா? உடன் பிறந்தவங்களை நம்ம சொல்லுவோம், பிள்ளைங்களை சொல்லுவோம், இல்லைன்னா சம்பந்தக்காரர்களை சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கப்பா, நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நம்ம பார்ப்போம் இந்த இதில். அப்போது இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். நம்மளாம் யார் அவருடைய? சொல்லுங்களேன் சத்தமாக, நம்ம யார் அவருடைய? எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? நம்மளுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்ம அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார் நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம வந்து ரத்த சம்பந்தமான ஒரு உறவு இயேசு கிறிஸ்துக்கும் நம்மளுக்கும் உண்டு என்று நம்ம இந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் எப்படியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஸோ இந்த நம்ம வேதத்தில் வந்து இன்னொரு பகுதியில் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது வந்து ஒன்று பேதுரு எழுதின புஸ்தகத்தில் ஒன்று பேதுருவில் பார்க்கும்போது முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வந்து, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் செய்தி கேட்கும்போது ஆண்டவருக்குள்ளாக உங்களை வழிநடத்தின அருமையான தேவ ஊழியர் சொன்ன காரியங்களை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேளையிலும் கூட நம்ம வந்து பரிசுத்தமான ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பேதுரு எழுதின நிருபத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இங்கே பேதுரு வந்து எழுதுகிறார். இந்த வசனங்கள் மற்றும் வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 46 52 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அங்கே பர்த்திமேயு என்ற ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதன் இருந்தான் என்று பார்க்கிறோம். அதில் வந்து நான் அந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, இந்த பர்த்திமேயு வந்து ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவன்
அந்த இடத்துல ஒரு அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல அவன் வந்து ஒரு ஒரு அவலமான ஒரு கோலத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது அவன் வந்து இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து செல்கிறார் போகிறார் என்பதை அறிந்து அவன் தாவீதின் குமாரனே என்று அந்த இடத்துல கதறுகிறான். ஒருவேளை அவனை வந்து அந்த இடத்துல இருந்து யாரும் அவனை வந்து இயேசு கிறிஸ்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து ரோட்டில் தெருவில் போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த குருடனை வந்து அந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு யாருமே ஆள் இல்லை. ஸோ அப்போது இவன் வந்து அவன் காதில் தான் இயேசு கிறிஸ்து போகிறார் என்பதை அவன் காதுகளிலே கேட்கிறான். அப்போது இன்றைக்கி வந்து நிறைய நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் இருக்க தொடர்பு. ஒருவேளை அவனுக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தெருவில் இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் என்று பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து அவன் வந்து கத்தும்போது எல்லாரும் அவனை அதட்டுறாங்க. ஒருவேளை இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது வந்து நம்ம வந்து உலகத்தார் எல்லாருமே வந்து நம்மளை வந்து பல காரியங்களை செய்யலாம், ஏளனமாக பேசலாம், ஒருவேளை நம்ம தடுக்கலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனால் இந்த வசனங்களை மேற்கொண்டு நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். அப்போது இயேசு ஒருவேளை நம்மளுடைய சத்தத்தை, நம்மளுடைய கூக்குரலை மனுஷர்கள் கேட்டு நிராகரிக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் நிராகரிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வேளையிலும் யாரெல்லாம் நம்புறீங்க? எல்லாரும் நம்ம சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறாரா? நம்புறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனால் நம்ம தான் வந்து, ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்மளால் எல்லா நேரத்திலும் அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற நிறைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவரை நம்ம கூப்பிட முடியாதபடிக்கு தடை செய்கிறது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் பாருங்கள், ஒருவேளை மனிதர்கள்லாம் எவ்வளோ தடை செய்தாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது வந்து அவரை இயேசு அந்த சத்தத்தை கேட்டு, ஒருவேளை எங்கேருந்தோ மூலையிலிருந்து கதறலாம், நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள் யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்கேருந்தோ நம்ம கதறலாம். ஆனால் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நிறைய கடவுளெல்லாம் கும்பிட்றாங்க. ஆனால் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஏன்னா அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம யாருக்கு எப்படி வந்து யார் மூலமாக எப்படி உதவி செய்வார் என்பது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல யார் வந்து அவங்கள அதட்டுனாங்களோ அவங்களே என்ன பண்ணுறாங்க? இந்த இடத்துல யார் என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள்லாம் அவனை வந்து சத்தமாக கூப்பிடும்போது அவனை என்ன பண்ணாங்க? அதட்டுனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அவனை இங்கே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ உடனே அவனை அழைத்து, அவனை அந்த குருடன் அங்கே இருக்க ஜனங்கள் தான் சொல்கிறாங்க, அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அப்போ அவனை என்ன சொல்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறவன் நீ நல்லா திடன்கொள்ளு, எழுந்திரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களில் வந்து எழுந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அரைஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பாவங்கள், நிறைய சோர்வுகள், அசதிகள், இதில் வந்து நம்ம முடங்கி கிடக்கிறோம் இல்லையா? நிறைய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவோம், நம்ம ஜெபிக்க முடியாது, ஆண்டவரை துதிக்க முடியாத சூழ்நிலை, இப்படியாக நிறைய காரியங்கள் நம்ம நெருக்கி கொண்டு இருக்கிற போது வந்து நம்ம வந்து முடங்கி கிடக்கிற ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்ல, அவன் வந்து உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு முடக்கமான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பார்வையற்ற ஒரு மனிதன் இங்கே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. என்னாகுது? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சந்திக்க அவன் போகிறான். அவன் என்ன பண்ணுறான்? மேல் வஸ்திரம். இந்த மேல் வஸ்திரம்னு பார்க்கும்போது வந்து நான் பல வேதாமதியான கார்மெண்ட்ஸ்னு போட்டுருந்துச்சு, ஒரு வேளை துணின்னு போட்டிருந்தது.
ஆனால் சில வேதாகமத்தில் தான் வந்து இதுக்கு ஒரு விசேஷத்த ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். அப்போது நான் வேற மொழிபெயர்ப்புகளை நான் பார்க்கும் பொழுது வந்து அதில் க்ளோக்குன்னு இங்கிலீஷில் வந்து க்ளோக்குன்னு கொடுத்துருந்தது. அது வந்து என்னென்னா தளர்ச்சியான ஒரு மேற்சட்டை, தளர் மேலங்கின்னு சொல்லுது. தளர்ச்சியான மேற்சட்டை. தளர்ச்சின்னு ஒன்று இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்கல்ல, எது தளர்ந்துருக்குமா நம்மளுக்கு? கொஞ்சம் சொல்லுங்களேன். காலையில் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, வசனம் கூட இருக்கு இல்லையா, தளர்ந்த முழங்கால்கள். இப்போ ஒருவேளை அவன் வந்து ஒரு தளர்ச்சியான ஆடை உடுத்திருந்தான், ஒரு தளர்ச்சியான முடக்கப்பட்ட நிலையில் உட்கார்ந்திருந்த அந்த பர்த்திமேயு இந்த வேளையில் இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் தன்னுடைய மேலாடையை உடனே எரிஞ்சு விடுறான். இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கும் நம்மளுக்கு வந்து தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா இருக்கிறது இல்லையா? இருக்குதா இல்லையா? இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க இல்லையா, நம்மளுக்கு கோபம் வருது, அநேகரை நம்ம கெட்ட வார்த்தைகளில் திட்டி விடுகிறோம், நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறோம். இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து இந்த மேலாடைன்னு பார்க்கும்போது வந்து தளர்ச்சியான மேற்சட்டை, அது மட்டுமல்ல மறைப்பாக அமையும் பொருள், மூடி மறைக்கும் ஒரு போர்வை என்று சொல்லுகிறது. ஒருவேளை இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் நம்ம செல்லணும்னா அந்தரங்கத்தில் நம்ம உள்ள மூடி மறைத்திருந்தால் நம்ம யாரிடத்துல போக முடியாது, ஆண்டவரிடத்தில் நம்ம போக முடியாது, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அப்போ இந்த பர்த்திமேயை பாருங்களேன், ஒரு ஆயத்தத்தோடு செல்கிறான். அந்த இடத்துல அவனை வந்து இயேசு அழைக்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? அந்த ஜனங்க வந்து என்ன சொல்கிறாங்க, உன்னை உடனே வர சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? எல்லாரும் என்ன தூங்கிட்டீங்களா? தூங்கல, எல்லாம் முழிச்சிருக்கீங்களா? சரி. அப்போது இந்த இடத்துல வந்து இயேசு அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவனை வந்து நீ இந்த மேலாடையை உறிந்து விட்டுவான்னு சொன்னாரா? ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? ஒன்றும் கொடுக்கல. ஆனால் இவனுக்கு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தடையாக இருக்கிற அவனிடத்தில் உள்ள தளர்ந்த காரியங்களை அவன் அந்த இடத்துலையே, அந்த ரோட்லேயே, அந்த தெருவிலேயே இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறோன்ன உடனே எல்லாவற்றையும் அங்கேயே எரிந்து விடுகிறான் இல்லையா? அப்படி தானே? அப்போ இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் தைரியமாக நம்ம பேசணும், தைரியமாக கேட்கணும். நம்ம அவருடைய விசேஷ கிருபை, அவருடைய விசேஷ அன்பை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்மிடத்திலிருந்து காணப்படுகிற அநேகமான காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். ஏன்னா வெளிப்படுத்தல சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தமாக இருக்கிறவன். அப்போ நம்மளுக்கு பரிசுத்தத்துக்கு ஒரு முடிவே இல்லை. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு பரிசுத்தத்தில் என்ன ஒவ்வொரு நாளும் நம்ம படியில் என்ன பண்ணோம், ஏறி வளர்ந்து போய்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரங்களிலே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லையா? நம்ம இதில் ரோமரில் வாசிக்கிறோம், பாவம் செய்கிறவன் வந்து பாவத்துக்கு அடிமையாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து இந்த பாவத்துக்கு அடிமையாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இதை அறிந்து ஒருவேளை அந்த பர்த்திமேயு இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது வந்து அவன் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உலகத்திலே இருக்கிற அந்த தேவையில்லாத காரியங்களாம் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்காக அங்கே செல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதல் ஏற்படுகிறது இல்லையா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சபடி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. இந்த வேளையிலும் கூட இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒரு வேளை நீங்கள் நினைத்திருக்கலாம், ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறோமே, எப்படியோ இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்பொழுது வந்து நான் 4.5 வயசில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க. அப்போது எங்கள் வீட்டில் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். அப்போது எங்கள் வீட்டிலலாம் 6 பேர் உண்டு. எங்கள் பாட்டி, எங்கள் மாமா, எல்லாரும் எங்கள் கூட உண்டு. 150 கிராம் கறி வாங்கி நாங்கள் 6 பேர் சாப்பிடுவோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மா ஒரு ஜெபிக்கிற தாய். ஆனால் எங்கள் அப்பா சிறு வயதில் இறந்த பொழுது கூட நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் அழகாக ஆலயத்துக்கு போவீங்களே, ஜோடியாக பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஆலயத்துக்கு போவீங்களே, இந்த கடவுள் வந்து உங்கள் கணவரை பறித்து கொண்டாரு, இன்னுமா நீங்கள் வந்து அந்த ஆலயத்திற்கு போகிறீங்க, இன்னுமா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் கேட்டாங்க, கிறிஸ்தவங்களும் கேட்டாங்க. ஆனால்
எங்கள் அம்மா இயேசு கிறிஸ்துவை விடலை. இன்றைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்ம வந்து எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த பர்த்திமையுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒருவேளை நம்ம இன்னைக்கு காலையில் சொன்னபடி நம்ம வந்து கல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது வந்து நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்மளை வந்து ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நம்மளே நிறைவேற்றுவார். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். ஒருவேளை இந்த பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நம்மளை அதாவது கலாத்தியரில் பார்க்கும்போது வந்து நிறைய பட்டியலே இருக்கிறது. இந்த பரிசுத்தத்தை நம்ம வளரும்போது இன்னொன்று வந்து இதற்கெல்லாம் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜபந்தான் ஆண்டவரோடு கூட. ஒருவேளை இந்த பர்த்திமையும் அன்னைக்கு வந்து அந்த தெருவிலே நடந்து போன இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சந்திக்க ஏற்பட்டது. ஆனால் இன்னைக்கு நீங்கள்லாம் எப்படி இயேசுவை சந்திக்க முடியும் சொல்லுங்க? ஜபத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம், அவருடைய தரிசனத்தை நம்ம வந்து காணலாம். அப்போது நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ஜபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே இந்த 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 மேலாடை நீ பார்க்கும்போது வந்து இன்னொரு சம்பவம் நடக்கிறது தெரியும்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எருசலேம் வீதியிலே பவனியாக போகிறார் இல்லையா? அது தெரியுமா? அந்த சம்பவம் தெரியுமா? எதில் போனார்? கழுத மேலே போனார் இல்லையா? அப்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை கலத்தி போட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அங்கே ஒரு திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் நம்ம பார்க்குறோம். இந்த வேளையிலும் கூட இந்த பர்த்திமையை போல நம்ம இந்த ஜனங்களை போல நம்ம வந்து தேவையில்லாத காரியங்கள். இப்போ மோசேயை கூட ஆண்டவர் அழைத்த பொழுது அந்த முட்செடி எரிகிறதை கண்டு அவன் கிட்ட போனான் இல்லையா? போனானா? வித்தியாசமாக இருந்துச்சு இல்லையா? ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல என்ன சத்தம் கேட்டுச்சு? காலில் இருக்கிற பாதரட்சை கலத்தி போடு. ஒருவேளை இந்த பாதரட்சை கலத்தி போடுறது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான ஒரு பூமி. ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தமானவர். நம்ம அவரிடத்துல போகிறது வந்து இப்போ இந்த பாதரட்சை எதை குறிக்கிறது என்றால், அது உலகத்தை அந்த உலகத்தில் இருக்கிற அந்த மண்ணுக்கும் நம்மையும் அந்த இடத்துல, ஏன்னா அது ஒரு பரிசுத்தமான ஒரு பூமி. அந்த பாதரட்சை வந்து பல இடங்களிலே செல்லுகிற ஒரு அசுத்தமான ஒரு காரியம். அதை நீ கலத்தி போடு. இந்த பரிசுத்தமான பூமியில நீ என்னோடு கூட இசைந்து வாழ் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தத்தை அந்த இடத்துல நம்ம குறிக்கிறது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியம் இருக்கும்போது வந்து நம்ம எப்படி இருப்போம்? நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தூரமா போகும்போது என்ன ஆகும்? அசுத்தம் வந்துடும் இல்லையா? போய் நான் வரோம், திட்டுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை நம்ம செய்கிறார், அதை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த வசனத்தை கொண்டு இப்போ பார்க்கும்போது வந்து நிறைய காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களமா, அதை நம்ம வேத வசனங்களை நீங்கள் உங்களுக்கு படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இல்லையா? நிறைய அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஹியரிங் பைபிள் உண்டு இல்லையா? ஆடியோ பைபிள் இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே வசனங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வந்து பரிசுத்தத்தை நாம் வளருவோம். பரிசுத்தத்தில் நாம் அனுதினமும் வளர்ந்து அநேகரை பரிசுத்த ஜன கூட்டமாக நம்ம மாற்றுவோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட நம்ம கேட்டபடி இந்த வேளையிலும் நம்ம வந்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நம்ம ஆண்டவர் நம்மளே தெரிந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் இல்லையா? இன்னும் வந்து பார்த்தோம்போது 1 பேதுரு 2:9 பார்க்கும்போது ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இப்போ ஆசாரிய கூட்டம்னா என்ன? ஆசாரிய கூட்டம்னா பாஸ்டர் மட்டும்தான் ஆசாரிய கூட்டம் இல்லை, ஆனால் எல்லாருமே ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்போ பாஸ்டர் மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா? அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த சொற்ப ஜனங்களாகிய நம்மை சொந்த ஜனங்களாக அவர் ஏற்றுக்கொண்டு தான் செய்த காரியத்தை நீங்களும் செய்யும்படியாக தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய வசனத்தை நம்ம உட்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் மணிக்கணக்கில் என்ன இந்த இங்கே பார்க்கும்போது வந்து யாத்திராகமத்தில் நீங்கள் இப்போ பார்க்கும்போது வந்து மோசே வந்து 40 நாள் வந்து
எங்கே இருந்தாப்புல? எந்த மலையில்? சீனாய் மலையிலல்ல. அந்த 40 நாளும் என்ன பண்ணாப்புல? எதுக்காக 40 நாள் இருந்தாங்க? அந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வெளிப்பட்டார். அந்த சீனாய் மலைக்கு 40 நாள் இருக்கும்போது வந்து கீழே இருந்த ஜனங்களை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க? கீழே இருந்த ஜனங்க ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க இல்லையா? ஆனால் இப்போ நம்மளும் வந்து இந்த வேளையிலும் கூட நம்ம ஆண்டவர் வந்து அவங்களை எவ்வளோ காடையெல்லாம் கொடுத்து எல்லாம் வழி நடத்தின தேவன், அந்த வேளையில் அவங்க வந்து 40 நாள் அவங்களால வந்து பொறுமையாக இருக்க முடியல. இன்றைக்கி இந்த வேளையிலும் கூட நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த உடனே எனக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஊழியக்காரர்களும் காத்திருக்கும் போது அவர்களோடு கூட நம்ம ஒத்துழைக்கணும். நம்ம வந்து நான் அங்கே போய் ஜெபம் பண்ணேன், இங்கே போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஏற்ற வேளையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நேர்த்தி இல்லாத ஒரு காரியத்தை அவர் நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார். நேர்த்தியான காரியங்களை செய்கிற தேவன் இந்த வேளையிலும் கூட. அப்போது இந்த வேளையிலும் கூட இந்த பரிசுத்தத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பர்த்திமேயு வந்து இயேசுன்னு அறிஞ்ச உடனே அவனுக்கு வந்து ஒரு விசுவாசமாக இருந்தது இல்லையா? விசுவாசம் இல்லாமல் அவன் இயேசு கிறிஸ்துட்ட போயிருக்கவே முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் ரொம்ப 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 அவசியம். அப்போது இந்த விசுவாசம்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நான் அதில் வந்து ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இதில் எலிசாவை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த எலிசா வந்து சூனேம் என்ற ஊருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு 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 வீட்டுக்கு போகிறார் இல்லையா? அங்கே ஒரு வீட்டுக்கு போகிறாரு, போஜனம் பண்ணும்படியாக போகிறாரு. அந்த வீட்டில் நடக்கிற காரியங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்கு போக்குவரத்து இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த வீட்டுக்காரங்க இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? மாடியில் ஒரு ரூம் கட்டி அவரை வந்து வரும்போதெல்லாம் இங்கே தங்கும்படியாக அவங்க வந்து ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறையை கட்டி அவருக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த அம்மா கூட ஒன்றும் சொல்லலை. கேஎஸ்சி என்ன சொல்கிறாப்புல, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாப்புல. அந்த ஒரு குழந்தை பிறந்து ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பெரிய பையனை ஆறான். அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பையன் மரிச்சு போகிறான். அப்போது அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த சகோதரிக்கு இருந்த விசுவாசம் வந்து ஒரு மிகப்பெரிய விசுவாசம். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? பையன் இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க? அரை வீட்டுக்குள்ள அந்த டெட் பாடியை என்ன பண்ணுறாங்க? சவத்தை என்ன பண்ணுறாங்க? பூட்டிடுறாங்க, உள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம அந்த மாதிரி வச்சு பூட்டிட்டு ஊழியக்காரங்கிட்ட ஓடுவோம், ஏசாமிக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோமா? அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு இது. ஏன்னா அந்த அம்மா பாருங்களேன், அது மட்டும் வீட்டை பூட்டிட்டு நேராக எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? நேராக எங்கே போனாங்க? அவங்க வீட்டுக்கார்ட்ட போனாங்க. அவங்க வீட்டுக்காரர் வயலில் இருந்தார். அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒரு கழுதியை கொடு, நான் வந்து தேவனுடைய மனுஷன். அப்போ சொந்த புருஷன்ட்ட கூட போய் சொல்லலை பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாரையும் கூட்டிடுறோம், எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த ராஜாக்கள் இருந்த புஸ்தகத்தில் பார்க்கும்போது வந்து அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? புருஷன்ட்ட கூட சொல்லாமல் நேராக ஒரு எனக்கு கழுதியை கூட. அப்போ அந்த புருஷன் என்ன கேட்குறாப்புல? என்னன்னு கேட்குறாப்புல இல்லையா? அந்த அம்மா ஏதாவது பதில் சொல்கிறாங்களா புருஷனுக்கு? அது என்ன காரியமாக இருந்தால் என்ன நம்ம பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு கழுதியை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த அம்மாவுக்கு பாருங்க, அந்த விசுவாசம் எப்படியாவது என்னுடைய மகன் உயிர் பெறுவான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவனுடைய மனுஷன் போகும்போது வந்து உயிர் பெறுவான். அந்த மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் இந்த விசுவாசம் தான் ரொம்ப பெரியதுங்க. இந்த வேளையில் ஒருவேளை இந்த வேளையில் நீங்கள் எல்லாருமே இப்போ ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. நான் இன்றைக்கி எனக்கு 60 வயசு ஆகுது. நான் ஒரு ஹோம் வச்சுருக்கிறேன், ஆர்ஃபனேஜ் வச்சுருக்கிறேன். என்கிட்ட 13 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போதைக்கு 13 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு பிரச்சனை, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்படி தான் இந்த பாஸ்டர் எனக்கு அறிமுகமாகினாங்க. இந்த
நீங்கள் கொஞ்சம் பேர் அங்கே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அரிக்கம்பேடு ஆலய அடிக்கல் நாட்டுக்கு யாரெல்லாம் வந்தீங்க? கை வைத்துங்க. பிரைஸ் காட். ஸோ அன்னைக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக வந்து அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டுவதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார், அந்த ஊழியத்தை செய்யும்படியாக. அப்படி தான் நான் அறிமுகமாகினேன் இந்த இந்த ஊழியத்தில். அப்போது இந்த இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது வந்து இந்த விசுவாசம் இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது வந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறது மட்டுமல்ல, இந்த விசுவாசம் நம்மளுக்கு ரொம்ப பெரியது. அது மட்டுமல்ல, இந்த நீங்கள் எல்லாருமே ஒரு விசேஷித்தவர்கள் இல்லையா? நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தீங்க, அந்த ஆலய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்திருந்தீங்க. நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பணியை நான் செய்வேன்னு கூட நினைக்கல. ஆனால் ஆண்டவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அதை வந்து நீங்கள் அந்த பணிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா எல்லாரும்? அது சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட வேண்டும். அதுக்கும் ஒரு விசுவாசம் வேணும். ஏன்னா இல்லையா, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தா அந்த ஆலயம் சீக்கிரமாக கட்டி முடிக்கப்பட்டு அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த மாதிரி விசுவாச வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து பெருக வேண்டும் இல்லையா? இந்த வேத வசனம் அதுதான் நம்மளுக்கு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நம்ம வந்து நிறைய காரியங்கள் இந்த விசுவாசம் இதை பற்றிலாம் நம்ம சொல்லிகிட்டே போனால் வேதத்துலேருந்து நிறைய காரியங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு மிஷினரியை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா ஒருவேளை இந்த வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியங்கள் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியங்கள் முடிந்த பிறகு அடுத்தது யார்? அடுத்த ஊழியங்கள்லாம் எப்படி வந்தது? சீஷர்கள் மூலமாக வந்தது. பேதுரு, அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் பவுல் மூலமாக, அதுக்கப்புறமா அப்படியே வந்தது. இப்போது பைபிளில் நம்ம எல்லாருமே படித்து முடிச்சிட்டோம், எல்லாம் ஊழியம் செய்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருக்கணும் இல்லையா? யாரெல்லாம் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியவர்கள்? மிஷினரிகள் இல்லையா? மிஷினரிகள்னால் தெரியுமா உங்களுக்கு? அப்போது மேலை நாடுகளிலிருந்து வந்த மிஷினரிகள் வந்து அநேக ஊழியங்களை இந்த இடத்துல செய்திருக்கிறாங்க. ஒருவேளை நான் வந்து ஒரு மிஷினரியை மட்டும் நான் வந்து இதிலேருந்து நான் எடுத்தேன். ஆக்சுவலாக அந்த மிஷினரி வந்து அவங்க வந்து ஒரு பார்வையற்றவங்க தான். அவங்க பேர் வந்து ஃபேனி கிராஸ்பை. தெரியுமா? ஃபேனி கிராஸ்பை தெரியுமா? சரி. அவங்க எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க? 95 வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க இல்லையா? அவங்க வந்து பார்வை இல்லாத பொழுதுன்னு கூட அவங்க என்ன பண்ணாங்களா? அமெரிக்காவில் பாமாலை பண்ணாங்க. அமெரிக்காவில் போய் அவங்க வந்து இந்த சேரி ஸ்லம்மில் போய் ஊழியம் செய்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து அந்த ஏழைகளுக்காக தன்னை அர்ப்பணித்தாங்க. ஒருவேளை நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கலாம். அதாவது நம்ம நாங்களும் சரி, நல்லா இருக்கிறவங்களும் சரி, ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம கேட்டபடி மோசே திக்குவாயினும் மந்தனாவுமாக இருந்த மோசையே வந்து எத்தனையோ ஆயிரம் ஜனங்களை வந்து வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வேளையிலும் கூட இந்த அருமையான சகோதரி வந்து 8000 பாடல்களை பாடின ஒரு கவிஞர் என்று நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது ஒருவேளை அதே மாதிரி பார்க்கும்போது வந்து இவங்க வந்து ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற பாட்டை பாடினவர்கள் இவர்கள் தான். தெரியுமா? ஜெபத்தை நம்ம பாடணும். உங்களுக்கு தெரியுமா அந்த பாடல்? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா பாடலாமா? ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாந்தை தந்தருளும், ஜெபத்திலே தாழ்த்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஸோ இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், ஒரு நல்ல பாடல் இல்லையா? இந்த வேளையிலும் கூட நம்ம வந்து
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியமானது எது? ஜெபமும் வேதத்தை தியானிப்பதும் தான். ஆனால் இந்த அம்மா வந்து 8000 பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இன்னும் அநேக ஊழியங்களை ஏழை எளிய மக்களுக்கு ஊழியம் செய்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்க்கும்போது வந்து நிறைய மிஷினரிகள், சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கால் இல்லாதவங்க தான், தெரியுமா? சாரா டக்கர் மிஷினரிகள். அப்போ எவ்வளோ அதாவது நிறைய ஊனமுற்றோர்கள், அவங்களால முடியாதவங்க கூட மூலமாக ஆண்டவர் வந்து அந்த காலத்தில் பெரிய பெரிய காரியங்களும் செய்திருக்காங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய காலேஜஸ், அந்த சாரா டக்கர் காலேஜ் பார்க்கும்போது வந்து அவ்வளோ பெரிய காலேஜ், எவ்வளோ பேர் வந்து இந்த நாட்களில் அந்த வந்து நிறைய அவங்க வந்து படிக்கிறாங்க. காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் நம்ம இன்றைக்கி வசனத்தை தியானித்தபடி நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலும் கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பர்த்திமேயு மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிற என்ன காரியங்களை விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரோடு கூட அந்த பரிசுத்த உறவை நீங்கள் கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது வந்து ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் உங்கள் மூலமாக ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நினைக்கலாம், இன்னைக்கு நீங்கள் வந்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை நான் சொன்னேன்ல, எனக்குமே யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்து ஆண்டவருடைய கிருபை வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவேன். அப்போ எனக்கே ஸ்பெஷல்னும் போது உங்களுக்கெல்லாம் என்ன நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவர் எனக்கு ஒரு ஸ்பெஷல் கிருபையை தருவார். சொல்லுங்க, விசேஷித்த கிருபையை எனக்கு தருவார்னு சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது வந்து ஒரு விசேஷ கிருபையை உங்களுக்கு தருவார். ஏன்னா கிருபைன்றது வந்து ஒரு இரக்கம் வைத்து கொடுக்கறது. ஒருவேளை நம்மளுடைய தப்பு, நம்முடைய பாவங்களை நினச்சி நம்மளை தண்டனை செய்தால் நம்ம தாங்க முடியாது. ஆனால் நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்தை நம்ம பெறும் பொழுது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மளுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை உங்கள் மூலமாக இந்த நாளில் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த யாருமே இந்த நாளில் இங்கேருந்து யாரும் சும்மாவே நீங்கள் போக வேண்டாம். ஆண்டவரே, எனக்கான திட்டம் என்ன? அந்த திட்டத்திற்கு இந்த உலகத்தோடு கூட இணைந்து இருக்கிற நான் எந்த பலிபீடத்தை நான் உடைக்க வேண்டும், பாகாலின் பலிபீடத்தை நான் உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலிபீடங்களை நாம் உடைத்து எறிந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்மளுக்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தாவீது கூட நம்ம பார்க்கும்பொழுது வந்து நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து என்ன சொல்லுவாப்புனா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? தாவீது நிறைய பாவம் செய்தவர் தான். ஆனால் அவருக்கு என்ன இருந்தது? இன்னைக்கு உணர்வு இல்லாத ஜனங்களாக இருந்தால் நம்ம எவ்வளோ கூட்டத்துக்கு போனாலும் சரி, எவ்வளோ காரியங்களை செய்தாலும் அந்த தாவீதுக்கு இருக்கிற உணர்வு இல்லைன்னா, நம்ம அந்த உணர்வு இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? மாற்றமே இருக்காது இல்லையா? இந்த வேளையிலும் கூட நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்துச்சு நிற்போமா? எல்லாரும் எழுந்துச்சு நில்லுங்க. அமைதியாக இந்த வேளையில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அன்னாள் தெரியும் இல்லையா? அன்னாள் வந்து சீலோ அந்த சபைக்கு செல்லும் பொழுது வந்து அவள் வந்து அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஊற்றினாள் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வேளையில் அமைதியாக, ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் இந்த வேளையில் எரிந்து விட வேண்டிய காரியம் என்ன, நான் உங்களுடைய சமூகத்தில் ஊற்றி விட வேண்டிய காரியம் என்ன என்பதை நம்ம கேட்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா இந்த உணர்வு இல்லைன்னா பாவத்திலிருந்து நம்ம படவே முடியாது. அந்த உணர்வு வேணும் கட்டாயம். ஏன்னா வசனத்தை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும். அந்த உணர்வு நம்மளுக்கு வேணும். அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வை தாங்க ஆண்டவரே, இந்த உணர்வு என்னுடைய பாவங்களை விட்டுவிட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது வந்து நிச்சயமாக ஆண்டவர் வந்து அதிலிருந்து நமக்கு எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையாக்கி நம்மை அவர் வாக்கு பண்ணபடியே ஒரு பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்வார் என்பதில் ஒரு சின்ன சந்தேகமும் கிடையாது. இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்வோம். அமைதியாக நாம் செய்த பாவங்களை இந்த வேளையில் அறிக்கை செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நமக்கான ஒரு திட்டத்தை இந்த நாள்லேருந்து நீங்கள் கேட்க போறீங்க.
ஆண்டவரே எனக்கான திட்டம் என்ன, உம்முடைய ஊழியத்தில் என்னுடைய எல்லா காரியங்களிலும் உமக்கான திட்டம் என்ன என்பதை நீங்கள் கேட்டு அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டு, எப்படி அந்த பர்த்திமேயு ஆண்டவரிடத்தில் செல்ற பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது என்று நாம் பார்க்கிறோம். அவனை தெருவில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த வாழ்க்கை மாறினது என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த வேளையில் நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு இந்த வேளையில் எனக்கான திட்டம் என்ன, நான் என்னுடைய காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத விக்கிரக பலிபீடங்களை நான் இந்த வேளையில் உடைக்கிறேன் என்று சொல்லி நீங்க இந்த ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளையிலே உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்லிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தவர்கள் அப்பா, எங்களுக்கு விசேஷ கிருபை உண்டு ஆண்டவரே. இவ்வளவு நாட்களாக நாங்கள் உண்மை அறியாதிருந்தோம் ஆண்டவரே. அந்த விசேஷ கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா, அந்த விசேஷித்த திட்டம் எங்கள் மூலமாக செயல்படுத்த வேண்டிய திட்டம் என்ன என்பதே ஆண்டவரே எங்களுக்கு நீங்க இந்த நாளில் உணர்த்த வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக சொல்லக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் வெறுமையாக சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நீங்கள் அழைத்து கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. ஒரு திட்டத்தோடு நாங்கள் இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்பேற்று நடத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, படிப்புகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, விசேஷமாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே மேற்படிப்புக்காக அட்மிஷனுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை நீர் வாய்க்க செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நடமாடும் பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை தருவீராக ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீங்க தந்து வழி நடத்த வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக வல்லமையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் ஆண்டவரே அபரிதமாக உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் ஊற்ற வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பிருந்த பரம தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஒரு அருமையான வேத வாக்கியத்தை நான் சொல்லியிருக்கார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கார். கர்த்தர் இவர்களை ஊழியத்தை ஆசீர்வதிப்பதாக. இந்த 2ஆம் நாள் மதிய வேலையின் ஆராதனை முடிய பொழுகிறது. இதுவரைக்கும் ஆண்டவர் வழிநடத்தின அவருக்கு ஒரு நன்றி ஏறிபடியாக இப்பொழுது போதகர் ஜான் கன்னடி அவர்களை வரவேற்று ஒரு ஜெபமை ஏறெடுத்து இந்த சபத்தை முடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். போதகர் ஜான் கன்னடி அவர்களை வரவேற்று இப்போது ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அதுக்கான செய்தி நாம் கேட்டிருக்கிறோம். நல்ல வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்தார். நாம் தேவனுடைய வார்த்தைகளை பலப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தர் ஜீவன் உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் ஜீவன் உள்ளவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் ஜீவன் உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாம் ஸ்தோத்திரப்பா. வரைக்கும் கர்த்தாவே சக்சதை அமைத்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பாடல்களை ஆசீர்வதித்தீர், செய்தி ஆசீர்வதித்தீர், மற்றும் ஆண்டவரே துணுக்கமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர். உடைய ஜனமாகி நாங்கள் உண்மையிலே பெறப்படும்படியாக இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய அறைவீட்டுக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்த மகா உன்னத தயவுக்காக நமக்கு கொண்டான ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் இருக்கிற சிக்ஷன்கள் எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறோம். இந்த ஊழியர்கள் விசேஷமாய் நாமத்தை தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே. திவ்யா ஒரு பாடலை போடுவாங்க. அதுக்கு முன்னால ஒரு சிறிய அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அமைதியா இருங்க. ஹலோ, நீங்க அமைதியாக இருக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மெஜாரிட்டி மேல எல்லாம் ஒரு நல்ல சலசல பேர். அதாவது என்ன சொன்னாலும் சாப்பிட்டு அப்படியே உடனே வர சொன்னா நீங்க
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். அதனால நீங்க அங்கே நடந்தபடி உங்களுக்காக சரியான நேரத்தில் வந்து கூட்டங்களை அட்டன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு சாட்சியோட கூடிய செய்தியை நம்ம கேட்டோம். நம்முடைய அந்த பில்டிங்கை கட்டி கொண்டிருக்கிற என்ஜினியர் சார் அவர் தான் இப்போ பேசினாரு. அவர் ஒரு பைசா கூட இதுக்கு வாங்குறதே இல்லை. ஆனால் பார்த்து ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறார். அவரை கருத்து ஆசீர்வதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன ஒரு சாட்சியை நீங்க கேட்டீங்க. அவங்க அம்மா 6 பேருக்கு 150 கிராம் கறி இறைச்சி எடுத்தா அவங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. 150 கிராம். அப்ப 150 கிராம் தான் இன்னைக்கு நமக்கு கிண்ணத்துல வச்சது கிட்டத்தட்ட 100 கிராம் மேல வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கிண்ண கறி தான் 6 பேர். அந்த மாதிரி ஒரு எளிமையை கத்தர் மாற்றி ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். ஏசப்பா வாழ்க்கையை மாற்றுகிறவர், கீழ்ப்படுகிறவர்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். இந்த பாடல் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த மாலை செக்ஷன் முடியும். நீங்க உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டு சாயங்கால கூட்டம் நம்முடைய கிரவுண்ட்ல நடக்கும். கிரவுண்ட்ல எல்லாரும் அங்கே கிரவுண்ட்ல டீ காஃபி குடிச்சிட்டு 5:30 மணிக்கெல்லாம் அந்த கிரவுண்டுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திவ்யா 5:30 மணிக்குன்னா 5:30 மணி கரெக்டா வாங்க. புரிதல டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சரியாக வாங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சாயங்காலம் ஒரு விசேஷ கர்த்தருடைய தாசன் நாங்கள் இந்த முகாமை பார்த்து உலக செய்திருக்கிறோம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்ய போறாருன்னா, உங்க எல்லா பார்வையாளர்களுக்கும் தனித்தனி குடும்பமாக உங்க தலைமையில் கை வைத்து அவர் ஜெபம் பண்ண போறாரு. அதாவது ஒலிவு எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை பெற்ற ஒரு ஊழியக்காரன் தான் சாயங்காலம் செய்தி கொடுத்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வறுமை, கருத்திரம், குடும்ப கஷ்டம் எல்லாம் இனியோட போயிடணும். இந்த கிரௌண்ட்ல விட்டுட்டு போயிடணும். ஒரு பெரிய மாற்றத்தோடு நாம் கிளம்புல அந்த ஒரு கிருபை சரியான அச்சரோட நீங்க அங்க வாங்க. இப்போ அந்த பாடலை கேட்போம்.
டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கிரவுண்டுக்கு தான் வரும். யாரும் டைனிங் ஹாலுக்கு போனா கிரவுண்டில் வரும். எல்லாரும் கிரவுண்டில் போய் டீ காஃபி குடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு ஆயுதமாக முடியும் எல்லாம் கேட்டு